வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 23 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேடு அண்ட் அபாலிஷன் சொல்லிட்டு ஒரு டேங்க. அடிமை வர்த்தகம் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒழிக்கப்பட்டது தான் இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. எப்போலாம் ஐரோப்பியர்கள் உள்ளே வந்தாங்களோ அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படியே அடிமைகளாக கொண்டு போயிட்டு அவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சது 15ஆம் நூற்றாண்டுலேயே. அதை தொடர்ந்து அமெரிக்கா 16ஆம் நூற்றாண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா மெயினான நாடுகள் இந்த அடிமை வர்த்தகத்தில் ஈடுபட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல், பிரிட்டன், ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து, அமெரிக்கா, டென்மார்க் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மாதிரியான அடிமை வர்த்தகத்தில் ஈடுபட்டாங்க. 400 வருஷத்தில் கிட்டத்தட்ட 12.8 மில்லியன் ஆப்பிரிக்கர்களை இவங்க இந்த மாதிரி கொண்டு போனாங்க. இப்படி இந்த கடல் கடந்து அட்லாண்டிக்கை தாண்டி பல பகுதிகளுக்கு கொண்டு போனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த காஃபி, புகையிலை, கொக்கோ, சக்கரை, பருத்தி, அப்புறம் இந்த கட்டுமான வேலைக்கு, கப்பலை கட்டுறதுக்கு, வீட்டில் வேலை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு போனாங்க. இந்த டிராவல்லையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.4 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அடிமைகள் அப்படின்றவங்களுடைய எண்ணிக்கைன்றது அதிகமாகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய வாழ்நாள் வந்து ரொம்பவுமே குறுக ஆரம்பிச்சுது. இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லணும்னா இந்த ஹைட்டி அப்படின்ற ஒரு பிளேஸில் அந்த தீவில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை தான். அவங்களுடைய வாழ்நாள் அப்படின்றதே பார்த்திங்கன்னா வெறும் 15 வருஷமாக தான் இருந்திருக்கு பிறந்த குழந்தைங்க. ஏன்னா ஒரு சைடு சரியான ஊட்டச்சத்து இல்லாமல், அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் இந்த பெரியம்மை, தட்டம்மை, மலேரியா, கக்குவா இளமுறை, பிளேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட வியாதிகள் அவங்கள வந்து கொண்டு குவிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்த இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம இறந்தே போயிடலாண்டான்னு சொல்லிட்டு முறையாக 1791 ஹைட்டியில் ஒரு பெரிய எழுச்சி இந்த அடிமைகளால் ஏற்பட்டப்படுது. அப்போ அடிமைகளாக இருந்தவங்களால். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த புரட்சின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகுது. அதே சமயத்தில் 1830 பிரிட்டனில் ஃபஸ்ட்டு சட்டத்தை போடுறாங்க, மேன்ஸ்ஃபீல்ட் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சட்டத்தின் மூலமாக தான் பார்த்திங்கன்னா அவங்களோட விருப்பம் இல்லாமல் யாரையும் வந்து நம்ம நாடு கடத்தி கொண்டு போகக்கூடாதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு ரூல் உருவாகுது. அதை பேஸை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த அடிமைத்தனம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒழிக்கப்பட்டு இன்றைக்கி முழுமையாக ஒழிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் போயின்னு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நமக்கு தெரியாமல் அடிமைத்தனன்றது இருக்குதே தவிர்த்து தெரிஞ்சு எந்த மாதிரியான அடிமைத்தனமும் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்றது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனன்றது ஒழிச்ச ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காகவும், அதில் இறந்து போனவங்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்காக ஒரு டேவை அனுசரிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் 1998 யுனெஸ்கோ வந்து தன்னுடைய மாநாட்டில் முறையாக இந்த ஹைட்டியில் நடந்த அந்த ஒரு எழுச்சியை நினைவு கூர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவை உருவாகிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃப் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் அண்ட் ஃபாசிசம் அண்ட் கம்யூனிசம் இன் ரொமானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னென்னா ருமேனியாவில் 1944 அந்த சமயத்தில் அயன் அண்டோனெஸ்ட் அப்படின்ற ஒரு பர்சனுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது. இவங்க வந்து செம்படை, அதாவது சோவியத்தினுடைய முன்னாடியே ஒரு படை இருந்தது இல்லையா. ஸோ இவங்க தான் சோவியத்துன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த சோவியத்தினுடைய ஆட்சி அப்படின்றது அங்கே நடந்துகிட்டு இருந்தது. அதை கவிழ்த்து அந்த சமயத்தில் மைக்கேல் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு சதி புரட்சி பண்ணி அந்த ஆட்சின்றது கவிழ்ந்தது. அவங்களுக்கு அந்த பாசிச ஆட்சின்றது ஒழிஞ்சுது. அந்த சமயத்தில் இவங்க ஜெர்மனோட போய் ஜாயின் பண்ணிவிட்டு 2ஆம் உலக போருக்கும் தயாராகிட்டாங்க ருமேனியா. ஸோ அப்படி ஒரு ஆட்சி கவிழ்ந்து அவங்களுக்கான ஒரு உத்வேகம் கிடச்சதில்ல. அதை தான் இவங்க வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இன்றைக்கி வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்திங்கன்னா இந்த டேவை வந்து இதில் இறந்து போனவங்களுக்காக ஒரு டேவாக வந்து அனுசரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சோவியத்தும் பார்த்திங்கன்னா நிறைய பேரை கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. நம்மளே கூட இந்த நாட்களை பார்க்கும்போது ஒரு நாட்டில் அறிவுஜீவிகளையும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த மனிதர்கள் எல்லாரையுமே கொண்டு குவிச்சாங்க. ஏன்னா இவங்க வளர்ந்து வந்து நம்மளை கொண்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் பண்ண பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி நிறைய புதைக்குழிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த சோவியத் யூனியன் ஏகப்பட்ட பேர் கொண்டு குவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு காமிச்சாங்க. ஸோ அப்படி இறந்தவங்களை வந்து நினைவு கூறணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக ஐரோப்பிய யூனியனும் வந்து இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டை அவங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனும் சோவியத் யூனியனும் ஒரு ஒப்பந்தத்தில் சைன் போட்டாங்க. ஐரோப்பாவை 2ஆக பிரித்து யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒப்பந்தத்தின் நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா டேட்டு. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ருமேனியா, அமெரிக்கா, கனடா இந்த பகுதிகளெலாம் இந்த சோவியத் யூனியனால் பாதிக்கப்பட்டு அதில் இறந்து போனவங்களால் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டேவை வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 23. நெக்ஸ்ட் விக்ட்ரி ஓவர் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டேங்க. இது வந்து ரஷ்யா சோவியத் யூனியனுடைய வெற்றிக்கு முதலான ஒரு படி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்ரேஷன் சிட்டாடல் அப்படின்னு சொல்லிட்டு 1943 நடந்த ஒரு பெரிய தாக்குதல் தான். ஜெர்மன் முறையாக உள்ள வரத்துக்கு முன்னாடியே இவங்க பிளான் பண்ணி கரெக்டாக ஜெர்மனியை அடித்து அவங்கள வந்து ஒரு பெரிய தோல்விக்கு தள்ளினாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த சோவியத் யூனியனுடைய பக்கா பிளான் தான். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிட்டாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வெற்றின்றது அவங்களுக்கு தீர்க்கமான ஒரு வெற்றியாக, ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து தான் அவங்க பெரிய வெற்றிகள்ன்றதை அடைய ஆரம்பித்து கடைசி சோவியத் யூனியன் வின்னும் பண்ணாங்க. அதை தான் பார்த்திங்கன்னா இந்த குர்ஷிக் போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் விக்ட்ரி ஓவர் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டேவாக அவங்க இராணுவத்தினுடைய மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக வந்து ரஷ்யா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 23. நெக்ஸ்ட் நேஷனல் டாக்டர்ஸ் டேவாக
டேவாக இன்றைக்கி ஈரான் வந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 1925 வாழ்ந்த அவிசென்னா அப்படின்ற ஒரு சிறந்த ஒரு மருத்துவராக இருந்த ஒரு பர்சன். அண்ட் இவர் எழுதின ஒரு 5 வால்யூம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துக்கே ஒரு முன்னோடியாக இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய லெவலில் ஒரு புகழ் கொண்ட ஒரு மனிதர். இவர் இருந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவன்றது வளர்ச்சி பெற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்த்டேவை குறிப்பிடுறதுக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்தில் பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்குது. ஒரு 1000 பேருக்கு ஒரு மருத்துவர்ன்ற விகிதத்தில் அவங்க நாட்டில் இருக்கிறாங்கன்னா பார்த்துங்களேன், அதுலேயே 40% பெண்கள் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த டாக்டர்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமா இந்த அவிசென்னா அப்படின்ற ஒரு பர்சனல் நினைவுக்கு வந்து அவருடைய பர்த்டேவை இன்றைக்கி நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 23. காலப்போக்கில் கருத்துக்கள் மாறுறதுன்றது இயல்பான ஒன்று தாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கவும் புரிஞ்சிக்கவும் முடியாதவங்களால் தான் தவறான தலைவர்கள் உருவாகிறாங்களும் தோணுது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட அவங்க பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.